90.8 நாம் இணைந்திருக்கிறோம். அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி. நம் சமுதாய வானொலியில் இன்று சிறந்த தமிழ் ஆசிரியர், பேச்சாளர், வள்ளுவர் பேரவையின் நிறுவன தலைவர் மே செயங்கொண்டான் ஐயா அவர்கள் கவியரசு கண்ணதாசன் பற்றிய உரையை நம்மோடு பகிர வருகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வை கேட்டு இன்புற்று கொண்டிருக்கிற அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மே ஜெயங்கொண்டான். வள்ளுவர் பேரவையின் நிறுவன தலைவராக திருக்குறட்பணியை செய்து வருகின்றேன். இன்றைக்கு நாமெல்லாம் உடை எடுக்கிறோம். அந்த உடைக்கு என்ன பேர்? புதிய உடை. புதிதாக எடுக்கிற பொழுது அந்த உடைக்கு பெயர் புதிய உடை. அதே அந்த உடை கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த உடைக்கு பெயர் பழைய உடை. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என்று அந்த உடை எடுத்து உடுத்தி கொள்ளும்போது மானத்தை காக்கிற அந்த உடையை நம்ம மேலே உடுத்திக்கிட்டு அழகு பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த புது ட்ரெஸ்ஸுக்கு 2 வருஷம் கழித்து என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா பழைய ட்ரெஸ். ஒரு காலத்தில் புது ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, இன்றைக்கி அது பழைய ட்ரெஸ் ஆயிடுச்சு. அடுத்த 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் போடுவேன், பத்த மாட்டேங்குதுமா, வெளியில் போனால் போட்டுட்டு போக மாட்டேம்மா என்று சொல்கிறோம். பிறகு அதே உடை பிஞ்சு போய் கிழிஞ்சு போய் எதற்கும் உதவாமல் அடுப்பங்கரையினுடைய ஓரத்திலே சோத்துப்பானையும் குழம்பு சட்டியையும் இறக்கிறதுக்காக, அந்த சூடு தாங்காமல் இருக்கிறதுக்கு பிடிச்சு இறக்குறோம்ல, அதற்கு இறக்க பயன்படுகின்ற பிடி துணியாக, கந்தல் துணியாக மாறி போகிறது என்பதை கண்ணதாசன் நம்முடைய செட்டிநாட்டு மண்ணிலே சிறுகூடல் பட்டி என்ற சிற்றூரிலே பிறந்துதித்து காரை மாநகருக்கு தத்தெடுக்கப்பட்டு வந்த செட்டிநாட்டு சிங்கம், பத்தரை மாற்று தங்கம், தமிழ்த்தாயின் தவ புதல்வன், கவி நாவலன், மாட்டு வண்டியும் கூட்டு வண்டியும் ஓட முடியாத குக்குராமத்திலே கூட தன் பாட்டு வண்டியை ஓட்டிய ஒரே கவிஞன் கண்ணதாசன். அவன் பாடுகிறான். இந்த வரலாற்றை, இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை நம்மை போன்றவர்கள் பார்த்தால் அது சாதாரண நிகழ்வு. ஆனால் பார்த்தது யார்? கவிஞன் கண்ணதாசன். கண்ணதாசன் அதை பார்க்கிறான். இந்த பருத்தி செடியிலே இருந்து உடை எப்படி பரிணாம வளர்ச்சியோடு உற்பத்தியாகி நம்முடைய மானத்தை காப்பதற்காக உடுத்திக் கொள்கிறோமோ, பிறகு அந்த நிலைமை எப்படி மாறி போகிறதோ, இதுபோல்தான் மனித வாழ்க்கை என்கிறான். நிலையாமை தத்துவத்தை அப்படியே சொல்கிறான். காயமே பொய்யடா, வெறும் ஆக்சிஜன் காற்றடைத்த பையடா என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த O2 எப்போ GO2ன்னு பறக்குதோ அப்போ இந்த உயிர் நிலையற்று போகிறது, இந்த உடல் உயிர் என்ற கூட்டிலே இருந்து பிரிந்து போய் விடுகிறது என்று சொல்லுகிறோம். இதைத்தான் தெய்வப்புலவன் திருவள்ளுவனும் மிக அழகாக அதிகாரம் 34 நிலையாமை என்ற அதிகாரத்திலே பாடுகிற பொழுது, நேற்று நல்லா இருந்தான்ப்பா, நேற்று நைட்டு 10 மணி வரை அவன் கூட பேசிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் இன்னைக்கு என்னப்பா சொல்றீங்க, ஆள் இல்லையா? நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று இந்த உலகம் இருக்கிறது. நேற்றைக்கு இருந்தவன் இன்றைக்கு இல்லையாம், அப்படிப்பட்ட பெருமை உடையது உலகு என்று சொல்லுகிறான். இப்படித்தான் மனித வாழ்க்கை. பொருள் இருக்கிற பொழுது உன்னை எல்லோரும் மதிப்பார்கள், அந்த பொருள் இல்லாத பொழுது இந்த உலகம் உன்னை மதிக்குமா? திரைசை பாட்டில் அதே கண்ணதாசன் தான் கேட்பான், இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கிறது, ஆனால் உன் நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து போனால் நிழலும் கூட உன்னை மிதிக்கிறது என்று பாடுவான். தனிப்பாடலிலே மிக அழகாக கந்தல் துணி என்ற தலைப்பிலே கவிதை பாடுகிற கண்ணதாசன் இப்படி பாடுகிறான். நண்பர்களே, பருத்து என்றொரு செடி வளர்ந்தது பருவ பொன்னை போலே, அந்த கரிசல் கல்லணி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே பருத்து எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை பிரித்து எடுத்து திரித்த போது சின்ன இலைகளாச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் கலந்து நின்றது ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து, தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தன்னை நொந்து. எப்படி சொல்கிறது? வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி,
வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று கண்ணதாசன் அந்த கவிதையை நிறைவு செய்கிறான். நம் மண்ணிலே பிறந்தவன், சிறுகுடல் பட்டியிலே பிறந்து காரை மாநகருக்கு தத்தெடுத்து அந்த பிள்ளையாக வந்து உலகமெல்லாம் கோலோச்சுகிற கவிதையால் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணதாசன் பாடிய அற்புதமான கவிதை. இந்த கவிதை நிலையாமை தத்துவத்தை உணர வேண்டும் என்று இந்த உலகத்திற்கே தெய்வப்புலவன் திருவள்ளுவன் வழி நின்று பாமரனுக்கும் புரிகின்ற எளிய தமிழால் இந்த உலகத்தை கவிதையால் ஆண்ட பெருமைக்குரியவன். அவனை, அந்த மாபெரும் கவிஞனை இன்றைக்கு நம்முடைய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. கவியரசு கண்ணதாசன் பற்றிய உரையை நம் சமுதாய வானொலி நேயர்களோடு பகிர்ந்த மே செயங்கொண்டான் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.